ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு, என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது என்ன மாதிரியானதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் மாதம் தற்போது நடந்துட்டுருக்கு. ஏப்ரல் மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள்னால் ஏப்ரலுடைய 27ஆம் தேதியை சொல்லலாம். ஏப்ரல் 27ஆம் தேதி ஒரு சாதாரணமான நாள் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் அன்னைக்கு தமிழ் மாதத்தில் சித்திரையுடைய 17ஆம் தேதி வருது. 14ஆம் தேதி வருது. கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை சித்திரை அமாவாசை என்று அழைக்கப்படும். இந்த சித்திரை அமாவாசை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. இந்த சித்திரை அமாவாசையில் கிரகநிலைகள் மற்றும் கிரக மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும். இந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் துலாமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு சூழ்நிலை சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. சரி வாங்க, உங்களோட ராசிக்கு என்ன பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். துலா ராசி சித்திரை 3-4 பாதம், சுவாதி விஷாக 1-2-3 பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த அமாவாசையில் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் புதன் சனி, ரணருண ரேகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு, பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. அப்புறம் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசையில் நிறைய இருக்குது. 26ஆம் தேதி ராகு பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 26ஆம் தேதி கேது பகவான் அயனசேன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் புதன் பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்ல போகிறேன். துலா ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு துலா ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழிலில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பகைகள் ஆக்சுவலி விலகும். அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ராசிநாதன் சந்திரனுடைய சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தர்ம சிந்தனையானது உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. ஸோ நண்பர்கள் வகையில் உதவிகள் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். இது துலா ராசி சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சுவாதியில் பிறந்த துலா ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாதியில் பிறந்த துலா ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இருந்த தகராறுகள் நீங்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நன்மை தீவைகளை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவது உங்களோட நட்சத்திரத்துக்கு நல்லது. உத்தியோக தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கும். திறமையானது உங்களுக்கு வெளிப்படும். சக ஊழியர்களிடமிருந்து கருத்து வேற்றுமையானது நீங்கும். ஸோ சக ஊழியர்களிடம் கருத்து வேற்றுமை நீங்கும்போது அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா விசாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அமாவாசைக்கு பிறகு உத்தியோகத்தில் இருப்பவர்களால் நிர்வாக திறமையானது வெளிப்படும். அப்புறம் மேல அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
எழுத்து தொழிலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமண தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை தரும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நிலவும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய பணிகள் உங்களுக்கு திருப்தி தரும். அதனால் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியதில் அதிக கவனம் செலுத்தணும். அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். பணத்தை இழக்க வாய்ப்பு நேரிடலாம். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்பிக்கையாளர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது. மாணவர்கள், நீங்கள் மெக்கானிக்கல் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவது இருக்குது. நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவது அமையும். ஆயுள் பலமானது பெறும். தந்தை மகன் உறவு சீராக இருக்கும். அதனால் தந்தை மகன் உறவு சீராக இருக்க பாருங்கள். அப்புறம் பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கை சேமிப்பை குடும்ப செலவுகளுக்காக பயன்படுத்துவது இருக்குது. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய மார்க்கங்கள் நிரம்பவே இருக்குது. கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு சிறந்த சாதனை படைத்து பாராட்டுகளும் விருதுகளும் பெறுவீங்க. மன ஆன்மீக வழியே அதிக நாடும். பேசக்கூடிய வார்த்தைகளில் அனல் வீசும். நற்செய்கள் செய்வதில் புகழ் பலம் பெறுவீங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோகத்தில் அரசு ஊழியர்கள் வகையில் பொதுமக்களுடைய கண்டனத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைகள் உருவாகும். தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்பணும். பொருளாதாரம் சரளமாக கிடைக்கும். இருக்கக்கூடிய புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும். வியாபாரிகள் உங்கள் தொழிலில் மிகுந்த ஆர்வமோடு செயல்பட்டிங்கன்னா தகுந்த பொருளாதாரம் பெறுவீங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதாரம் சுபமங்கல செலவுகளை உருவாக்கி தரும். அதனால் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ துலா ராசிக்காரங்க, உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன பலன்களை பெறுவீங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த வீடியோவில் சித்திரை அமாவாசையில் மறந்தும் இந்த தவறுகள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சித்திரை மாதத்தின் அமாவாசையில் சித்திரை அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த நாளில் விரதம் இருந்து தண்ணீர் நம்ம இறைக்கணும். தண்ணீர் இறைக்கணும். விரதம் இருந்து படைக்கணும். இது நமது பித்ருக்களை திருப்திப்படுத்தும். ஆனால் அமாவாசையில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பது சாஸ்திரங்களில் கூறப்படுது. மாதத்தின் அனைத்து நாட்களுமே அதிகாலையில் வீட்டை சுத்தம் செய்து வாசலில் கோலமிட்டு விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். ஆனால் அமாவாசை என்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது என்கிறாங்க பெரியவங்க. அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து காகங்களுக்கு அன்னமிட்ட பின் வாசலில் கோலம் இடுவது தவறில்லை. அல்லது இந்த தினம் முழுவதுமே வாசலில் கோலம் போடாமல் இருக்கணும். விநாயகருக்கு சதுர்த்தி, முருகனுக்கு சஷ்டி, பெருமாளுக்கு ஏகாதசி, பைரவருக்கு அஷ்டமி, பௌர்ணமிக்கு அம்பிகை, இதே போல் பித்திருக்களுக்கு அமாவாசை. அதனால் தினமும் இல்லாவிட்டாலும் அமாவாசை திதியில் மட்டுமாவது தான தர்மங்கள் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணம் மற்றும் தானங்களால் முன்னோர்களுடைய தாகமும் பசியும் நிவர்த்தி ஆகுவதோடு குலம் உங்களுக்கு செழிக்கும். உங்கள் இருப்பிடத்தை தேடி வரக்கூடிய முன்னோர்கள் பசி தாகம் தீர எள்ளு கலந்த நீரினால் தர்ப்பணம் சீர்திருத்தம் செய்யும்போது அதை ஏற்றுக்கொண்டு உங்களை அவங்க ஆசீர்வதிப்பாங்க. அமாவாசையில் வாசலை கோலம் போடுவது, மணியடிக்கக்கூடிய ஒளி, இரும்பு பாத்திரத்தின் ஒளி இவற்றால் பித்திருக்களுடைய வருகை தடைப்படும். இதனால் தர்ப்பணம் முடிந்து காகத்திற்கு அன்னமிடும் வரை, அதாவது வீட்டுக்கு பித்திருக்கள் செல்லுவரை வீட்டு வாசல் மற்றும் பூஜையில் கோலம் போடுவதை, மணியடித்து ஒளி எழுப்ப பூஜை செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சாஸ்திர நிபுணர்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் தாங்க முக்கியமான விஷயங்கள் என்று உங்களோட ராசிக்கு செய்யணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி.